கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், செழித்திருப்பார்கள் என்னுடைய ஆலயத்திலே. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்க? செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, செழிப்பாக இருப்பார்கள். ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். கொளுத்த கன்றுகளைப் போல அவர் வெளியே சுற்றி செல்வார்கள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே நம்ம பார்க்குற அனைவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியிலா அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து நம்மளை சொல்லணும். அல்லேலூயா. அப்படி ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நாம் நடக்கிற நடைகளும் உடைகளும் நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய எல்லா காரியங்களும் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால் நம்முடைய சோகம், வருத்தம், கவலை, பயம் இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நாம் எடுத்து போட்டு, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வார்த்தையால் அறிக்கையிட்டு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நான் செழிப்பானவன், நான் செழித்திருப்பேன். அல்லேலூயா. நான் என்று வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் வெளியே செல்லும்போது நம்மளை பார்க்குற அனைவரும் என்ன செய்வாங்க? கொளுத்த பாருங்கள், 2 நாள் மாடு கண்டுபிடிச்சா அந்த கண்டுக்குட்டி எப்படி இருக்குமா? துள்ளி தெரியும், நல்ல கொழுன்னு இருக்கும். நல்லா என்ன செய்யும்? தாயிடம் நல்ல பாலை, சத்துள்ள பாலை குடித்து விட்டு என்ன செய்யும்? 4 காலையும் தூக்கி மேலே ஆகாயத்தில் பறந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். அந்த கன்றுகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் நம்மள்கிட்ட இருக்கிற கவலைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு, நான் செழிப்பானவன், நான் செழித்திருப்பேன் என்ற வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்துவிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அந்த பூமியிலே எப்போதும் நமக்கு என்ன இருக்குது? பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் எப்படி இருங்க? பொறுத்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே நாம் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தாருக்கு வேணாம் பயம் இருக்கும், கவலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தாருக்கு இருக்கிற இந்த காரியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் அவங்கள்ட்ட சொல்லி தேற்றணும். பயப்படாத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியவே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தள்ளமுடி கூட அவரை சித்தமில்லாமல் என்ன செய்யாது? கீழே விழுகாது. அப்படி தேவன் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டார், கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் உங்களை காக்கலைன்னா எல்லாமே விருதா. அப்போ முதலாவது யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் செய்கிற காரியத்தை காட்டிலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் அவரிடத்தில் உங்கள் கிருபையை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களை என்ன செய்கிறாராம்? பாதுகாப்பாக உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா, இந்த மாதிரியான காரியங்களே கர்த்தர் நம்மை எச்சரிப்பதற்காக. பரிசுத்த ஆவியானவர் அவர் உறங்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் எப்போதும் அவர் சுற்றி கொண்டே இருப்பார். நீங்கள் தூங்கும் போதும், உறங்கும் போதும், பிரயாணம் போகும்போதும், போக்கிலும் வரத்திலும் எப்போதும் உங்கள் நினைவாகவே இருப்பார், உங்களை பாதுகாக்க. அப்படிப்பட்ட வல்லமையில் தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது காரியம்தான் வேதாகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இப்போது நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அநேகருக்கு இந்த நாள் என்ன செய்வது? ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அநேகருக்கு என்ன இல்லையா? இப்பெல்லாம் பொறுமை இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? தேவன் ஆசீர்வதிக்க வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அங்கே யாரும் இல்லை, நாம் இல்லை. ஆண்டவர் வந்து வெறுங்கையாக திரும்பிட்டு போகிறார். என்னப்பா இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீ அங்கே இல்லை. ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார், கனி எல்லாம் கொடுத்துட்டு
ஆண்டவர் சின்ன ஒரு கண்டிஷனை போட்டார், அதை நிறைவேற்ற முடியல. ஆண்டவர் வந்து பழைய இடத்துல தேடுறாரு அவங்கள. பழைய இடத்துல வாசிங்க, ஆதியாகமம் 3:9 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து அந்த இடத்துக்கு அனுதினமும், எப்படி ஆதாம் ஏவாளும் தினமும் மாலை பொழுதிலே வந்து அவங்களோடு பேசி அவங்களோட உரையாடி அவங்களை தேவன் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிச்சுட்டு அனுதினமும் ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரு. ஆனால் அதே போல் தான் ஆண்டவருக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க. அவுட் ஆஃப் ஏதேனை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வைத்த இடத்துல நீ ஏன் இல்லை? இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் உன்னை தேடுறேன், ஆனால் நீ அங்கே இல்லை. காரணம் பொறுமை இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அதனால் இச்சை என்கிற அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்தது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும்போது அவர்கள் அந்த இடத்துல இல்லை. காரணம் என்ன? பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. ஏவாளுக்கு பொறுமையே இல்லையா. அந்த பழத்தை பார்க்க பார்க்க அது இச்சிக்கப்படத்தக்கதும் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக காரியங்கள் அப்படி தான் நமக்கு இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எப்படி இருக்குமா? இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும். நம்முடைய மனதுக்கு ஆத்மாவுக்கு மிக விருப்பமாக இருக்கும், பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும், புசிப்புக்கு நலமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போய்விடாது. கர்த்தரால் விளக்கப்பட்ட இந்த கனியை புசிக்க முற்படாது. கொஞ்ச நாள் ஏவாள் பொறுமையாக இருந்தா இன்றைக்கி நாம் இப்படிலாம் கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. அவள் பொறுமையை இழந்து அந்த இச்சையின் ஆவியிலே விழுந்து அதை புசித்தபடினாலே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலத்தை பாவத்திலே தள்ளினாள். ஹல்லேலூயா. பாருங்கள். ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே தேடுறாரு. அவர் எங்கே அவங்கள வச்சாரோ அதே இடத்துல வந்து தேடுறாரு. ஹல்லேலூயா. அதே போல் தான் ஆண்டவர் உங்களை நாட்டின இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அங்கே தான் உங்களை தேடுவார் ஆண்டவர். ஆமென். அதனால் பொறுமை என்பது மிக முக்கியமானது. ஆவியின் கனிகளில் கூட ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வாசிப்போம். கலாத்தியர் 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா. இந்த கனிகளுக்குள்ள என்ன வருதுன்னா நீடிய பொறுமை. யாக்கோபு என்ன சொன்னா, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக இருப்பேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு லேட் ஆகுதுப்பா, நான் போகணும், பல்லவ கதவு எனக்காக என்ன செய்ய போகிறோம், அங்கே சிங்காசனத்தில் போய் நான் உட்காரணும்ப்பா, என்னை விடு அப்படின்னு சொல்கிறார் அந்த தூதன். ஆனால் விட மாட்டேங்கிறான். உங்களுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக இருக்கேன், என்னை ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் போங்க. கடைசியில், அப்பா நீ மனிதனோடும் தேவனோடும் என்ன செஞ்சிருக்க, போராடி மேற்கொண்டாய். ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணுறாரு பாருங்க. நீ போராடி மேற்கொண்டாய். அவன் என்ன போறானா, என்னை ஆசீர்வதித்தாலே உங்களை விட மாட்டேன்னு சொன்னான். அதே போல தான் நாம் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே இந்த இடத்துல நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. இங்கேயே நான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் பொறுமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் என்னவா இருப்பேன், பொறுத்திருப்பேன் ஆண்டவரே. அப்போ ஆவியின் கனிகளில் நீடிய பொறுமை என்பது ஒரு கனியாக நமக்கு இருக்கிறது. நீ ஒரு கனி.
நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கணும். உலகம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எப்போதும் நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த உலகம் பிரச்சனைகளுக்குள்ளே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும், தூண்டி விட்டு கொண்டே இருக்கும். எல்லா காரியமும் இந்த உலகத்தால் பிசாசு நம்மளை வச்சு செய்வான். அதனால் நாம் கர்த்தர் கொடுத்த அறிவு நீடிய பொறுமை. ஹல்லேலூயா! நீடிய பொறுமை. சிலுவையில் ஆண்டவர் பொறுமையாக அந்த சிலுவையை சகித்ததினால தான் இன்றைக்கி நமக்கு அந்த இரத்தத்தினாலே விடுதலை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த பொறுமையினால் யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் பொறுமையாக இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில் தலையிலே காயப்பட்டு, வினாவிலே குத்தப்பட்டு, முதுகு பூரம் படைச்சாலை போல உளப்பட்ட நிலையில் ஒரு சொட்டு ரத்தம், ரெண்டு சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் தேவன் சிலுவையிலே பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா! அவர் நினைச்சிருந்தால் ஒரே நிமிஷத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் ஆண்டவரே என்னை நீங்க செய்யும் என்று அவர் வெளியே வந்திருந்தானா இன்றைக்கி நாம் உள்ளே இருந்திருப்போம். ஹல்லேலூயா! we are all in hell. நாம் எல்லாம் பாதாளத்துக்குள்ளே இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் சிலுவையிலே பொறுமையாக இருந்ததுனாலே இதெல்லாம் ஏன் எழுதி வச்சுருக்கலாம்? கற்றுக்கணும், பொறுமையாக கற்றுக்கணும். ஹல்லேலூயா! பொறுமையாக கற்றுக்கணும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். உலகத்தில் பவுல் சொல்றார், முரட்டு குணம் உள்ளவர்களோடும் சமாதானமாக இருங்கள். முரட்டு குணம் வந்தாலும் அந்த முரடர்களோடு நீ சமாதானமாக இருக்க பழகு. உலகத்தில் நீங்கள் வாழும்போது எந்த சண்டையும் பிரச்சனையும் எந்த அளவுக்கு நீ விலகி இந்த வாழ்க்கை வாழுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு என்னவாக இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். காரணம் இல்லாமல் வழக்கை கொடுவாத நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு. வழக்குகளை காரணம் இல்லாமல் நம்ம சந்திக்கக்கூடாது. இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த நாட்கள் மிகவும் அருமையான நாட்கள். அந்த நாட்களில் எப்படி பிரச்சனைகளுக்கு விலக்கி நாம் வாழ வேண்டுமோ அப்படி நாம் வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும். சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள் எல்லாம் இந்த மாம்சமான கிரியைகளெல்லாம் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். ஆனால் ஆவியின் கனியோ நம்மை ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லும். அதனால தான் ஆவியின் கனியோ பொறுமை நமக்கு வேணும். ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது நம்ம ப்ரெசன்ட், ஐயா நான் இருக்கேன், இல்லையா இது வரைக்கும் இங்கே தான் இருக்கியா? ஆமாம் இங்கே தான் இருக்கேன். எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் என் பொறுமையை நான் என்ன செய்யவில்லை, விட்டு விடவில்லை. பொறுமை ரொம்ப முக்கியம். வாசிங்க யாக்கோபு 1:4 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யலாம். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கணுமா, இல்லை பூரணமாக இருக்கணுமா, பரிபூர்ணம் உங்களுக்கு உண்டாகணுமா? பொறுமையாரு. அல்லேலூயா! அவசரப்பட்டு போதும் அப்படின்னு போயிடாத. தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பொறுமையோடு சுதந்திரித்துக் கொள்ளும்படி, பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ பொறுமையாக இரு. அநேகருக்கு இந்த பொறுமை இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க அவங்களுக்கு மனம் இல்லை. உடனே என்ன செய்கிறாங்க? இருமணம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்ற இருமணம் என்பது என்ன? இக்கரைக்கு அக்கறை எப்படி இருக்குமா? பச்சையாக இருக்கும். இக்கரைக்கு அக்கறை எப்படி இருக்கும்? ஏன் அப்படி தெரியுது? இங்கேருந்து பார்க்கும்போது பயிர், இந்த சின்ன சின்ன பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக நெரிசலாக தெரியும். அப்போ அந்த மாட்டுக்கு என்ன செய்யுமா, சார் அதனால் அங்கே பாரியா அவ்வளவு புல் வளர்ந்து நெருக்கிற கிடக்கு, நாம் இந்த பொட்டலில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குமா. அங்கே பார்த்தா என்ன செய்யணும், அங்கே கிட்டக்க போனால் தெரியுது அது ஒரு 4-5 புல் தான் இருக்குது, அதுவும் பொட்டலாக தான் இருக்குது. அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும்.
இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றிருக்கிறான். ஏன்னா தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. அப்போ நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்க வேணும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா பொறுமையானது உங்களுக்குள்ளே பூரணமாக கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் பொறுமையாக இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? பொறுமையாக இருப்பானா. ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஊர் என்கிற தேசத்தில் இரு, இந்த கல்தைகள் தேசத்தில் இரு, நான் இந்த ஜாதிக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன் அவர் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? ஆபிரகாம் அழைச்சி என்ன செஞ்சார்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அந்த தேசம் எவ்வளவு தூரம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அந்த தேசத்துக்கு இப்போ இருக்கிற மாதிரி கால் டாக்ஸி புக் பண்ணி போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மாட்டு வண்டி கூட இல்லை, ஒரு பைக் இல்லை, ஒரு டூ வீலர் இல்லை, கால்நடையாகவே நடக்க வேண்டும். தன் இனத்தாரை கூட்டிக் கொண்டு, மிருக ஜீவன்களை கூட்டிக் கொண்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கான். எவ்வளவு பொறுமையுள்ளவனாக போய்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. பொறுமையை தான் ஆண்டவர் ஆபிரகாமில் எதிர்பார்த்தாரு. பொறுமைக்கு அடுத்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா விசுவாசம். இந்த பக்கம் ஒரு காயினில் 2 பக்கம் இருக்கிறது மாதிரி ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் பொறுமை. விசுவாசம் பொறுமையாக இருக்கிறது தான். அதான் நம்பப்படுகிற உரியல்னா நம்பிக்கையோடு காத்திருப்பதான் விசுவாசம். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னா பொறுமையை, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு இவன் பொறுமையாக போகிறான்னா பொறுமை இல்லாத என்ன பண்ணுவான்? இந்த ஆண்டு போகும்போதே முறுமுறுத்துக்கிட்டு போயிருப்பான். இந்த ஊரில் என்னை ஆஸ்வதிக்க முடியாதா அவருக்கு? இந்த ஊர்லேயே என்னை அவர் ஆஸ்வதிக்க முடியாதா? நாம் அப்படி தான் புலம்பியிருப்போம். இன்றைக்கி புலம்பொழுது தான் அன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. சபைக்கு விரோதமாகவும் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் பேசுகிற எந்த பேச்சும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற பேச்சாக இருக்கிறது. என்னை பேசுனால நான் குறைஞ்சி போக மாட்டேன். ஆனால் நீங்கள் தேவ சாபத்தை, தேவ கோபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. நான் போன சபையின் ஊழியக்காரர் தான் அடிக்கடி சொல்லுவார், என்னை பேசுகிறேங்கிற சாக்கில் கர்த்தருடைய கோபத்தை நீ பெற்றுக்கொள்ளாதே. எனக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட காரியம். அதனால் என் காரியத்தை நான் தேவன்கிட்ட ஒப்படைப்பேன். ஏன்னா நான் தேவ ஊழியக்காரன். தேவனுடைய ஊழியக்காரன் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு வசனம் இருக்குது, நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஒருத்தன் நியாயமாக அவன் சொல்லுகிற நியாயமே இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனையும் கர்த்தருடைய பிள்ளைகளையோ குற்றம் சுமத்த உன்னால் முடியாது உலகத்தாருக்கு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பொறுமையானது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே இருக்காத, பொறுமை ஒன்றை இருக்கான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் அங்கே போ. இன்றைக்கி ஒரு ஆள் யாராவது நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அந்த ரூபாயை தரேன் அப்படின்னா வஞ்சிக்கிட்டே போவோம். ஏன் இந்த ஆள் இங்கே கொடுக்கக்கூடாதா? நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் அங்கே வாங்கணுமா? இந்த ஆளுக்கு ஒரு அறிவே இல்லையா? இந்த வெயிலில் அலைய வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? பொறுமைக்கிட்டே போவோம். பொறுமையோடு சுதந்திரிக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிலையாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல பொறுமை. ஆபிரகாம் பொறுமையோடு போனான். பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பன், பொறுமைகளின் தகப்பன். அவன் போனான் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், வா உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னை நான் பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க, உலகத்துக்கு எல்லா மதங்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். கிறிஸ்தவனுக்கும் யூதனுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு பெரிய 3 இனங்களுக்கு தகப்பனை யாருன்னா ஒரே ஒரு ஆள் ஆபிரகாமுங்க. அல்லேலூயா. இதை போல் ஒரு ஆசீர்வாதம் யாருக்காவது கிடைக்குமா? பேர் தான் மாற்றி மாற்றி வச்சு கூப்பிட்றாங்க, ஆனால் எல்லாரும் ஒன்று தான். யூதனுடைய தகப்பனும் பிதாபாகிய தேவனும், கிறிஸ்தவனுடைய பிதாபாகிய தேவனும், முஸ்லீமுடைய பிதாபாகிய தேவனும் ஒரே தகப்பன் தான், ஒரே அப்பா தான். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏன் காரணம்? அன்று மட்டும் ஆபிரகாம் பொறுமையோடு அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளாமல் இருந்தால். அது சாதாரண இடம் கிடையாது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாருங்கள், அந்த சீனாய் மலை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கல்லும்
கல்லா கிடக்கு, மலை உச்சி இருக்குது. பாருங்கள், மோசையெல்லாம் எவ்வளோ பொறுமையாக ஏறி போய் அங்கே போய் ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அதை நம்ம பார்க்கும்போது எப்படா இதில் ஏறினாங்க. இன்றைக்கி கீழே பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு கீழே ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க, தண்ணி இன்னி எல்லாம் வச்சுக்கிட்டு போகும்போதே எல்லாம் கொடுத்து விட்றாங்க, இதெல்லாம் கொண்டுட்டு தான் நீங்கள் மேலே போகணும் அப்படின்னு. அன்றைக்கி எதுவுமே இல்லாமல் மோசை போனாங்க. ஏனென்றால் முற்பிதாக்கள் நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள், பொறுமையாக இருந்திருந்தார்கள். இல்லையா? தேவ சமூகத்தை பொறுமை தாங்க. ஆண்டவருக்கு நமக்கு 1000 வருஷம் என்பது தேவனுக்கு ஒரு நாள். அவர் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு லேட்டு தான் ஆகும், ஆனால் அவர் கிடைக்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் பொறுமை, ஆபிரகாமை ஆண்டவர் பொறுமையாய் இருந்தான். 1 வருஷம் வாசிங்க, சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கீங்க? ஏன் கர்த்தருக்காக காத்திருக்கிறது? என்னது? ஒன்று, நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்தோம்னா கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, கர்த்தரை ஆசீர்வதிக்கிற வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்க வரை நாம் என்னவா இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அதான் விசுவாசம். விசுவாசத்தை காண்பாரோ? காண்பார். ஏன்னா நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதம் கிடைக்கலைன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும், அந்த காரியத்தை விட்டு விடுறோம். சரி, தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னு விட்டுறோம். அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பொறுமையோடு இரு. அவன் சொல்ல, சங்கீதக்காரன் சொல்ல பாருங்க, நான் கர்த்தருக்காக பொறுமையாக இருந்ததுனால கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து. கர்த்தர் அப்போ என்னென்ன ஆண்டவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, பொறுமையாக இருக்கானா இருந்ததுனால ஆண்டவர் சாஞ்சார். பார்த்துங்க, அவன் பக்கமாய் சாய்ந்து அவன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய முன்கோபமும் நம்முடைய சகிப்பில்லாத தன்மையும் கர்த்தர்கிட்ட செல்லாது. பொறுமை பரிபூர்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்முடைய பொறுமை என்பது தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். ஏன்னா பொறுமையில் தான் பல காரியம் அடங்கியிருக்கு. விசுவாசம் அடங்கியிருக்கு, அன்பு அடங்கியிருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும். தாங்குதல் என்னது? பொறுமை. அப்போ அந்த பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆசீர்வதிப்பதற்கு அநேகர் பாருங்கள், ஆண்டவர் தேடியும் ஆண்டவர் தேடுறாரு. ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் ஏன் வரவில்லை என்றால் அந்த காரியத்தில் பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர்னா என்ன அர்த்தம்? நான் உனக்குள்ளே துவங்கின அந்த விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்குறேன். ஆரம்பத்தில் நீ ஆதியிலே கொண்டு அன்பை விட்டு விட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியிலே நான் உனக்குள்ளே துவங்கின அந்த விசுவாசம் எங்கே? ஆரம்பத்தில் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? அதை இதுவரைக்கும் நீ நினைக்காமல் இருக்க. அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யலை. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்துக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நீயோ என்ன செய்தால் அதை மறந்து விடுகிறாய். ஏன்? பொறுமை இல்லை. கர்த்தர்கிட்ட பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்வார்? என்னைய ஆசீர்வதிப்பாரியா, ஒரு நாளில் வந்து பாரு. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் கை 1 வருஷம் வாசிங்க, ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு உபத்திரவம். இன்றைக்கி நாம் நினைச்சோம் உபத்திரவம் என்பது என்ன?
பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? பொறுமையை விட்டுறோம். உபத்திரம் எதுனா நமக்கு ஒரு எக்ஸாம், பரீட்சை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பரீட்சையாம். என்ன பரீட்சை? உபத்திரம் வருது அப்படின்னா, பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறாரு. இதில் நீ பாஸ் பண்ணிடுறியா? அந்த பரீட்சை எதை உண்டாக்குதான்? வாசிங்க. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. பொறுமை என்னது? நம்பிக்கை, விசுவாசம். அப்போ நீ பொறுமையோடு இருந்தா, நீ உபத்திரவத்தில் இருக்கிற, ஆண்டவரை நீ கேட்குற, அது உனக்கு பரீட்சையாக இருக்கிறது. கடைசியில் என்ன வருது? பொறுமையாக இருந்ததுனால கர்த்தர் நீ கேட்ட காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அநேக விஷயங்களை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவன் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. கர்த்தர் எதற்கென்று உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றாமல் என்ன செய்ய விடவே மாட்டார். பொறுமையாக இருங்க. அநேகர் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அங்கே இருக்கிறதில்ல, அங்கே இருக்கிறதில்ல. 1 வருஷம் வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். இன்றைக்கி இதான் ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னவா இருக்கணுமா? பிரச்சனை வந்தால் நாம் அநேக சமயம் என்ன செய்கிறோம்? பொறுமையை இழந்து விடுகிறோம். முதலாவது வாயில என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். என்னடா இந்த வாழ்க்கை, ஒரே பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படியாவது இருந்து போய் எங்கேயாவது விழுந்து செத்தலாம் போல இருக்கு. வார்த்தையிலே தவறுதல். ஏன்? பொறுமை இல்லை. குடும்பத்தில் பொறுமை, பிள்ளைகளிடத்தில் பொறுமை, கணவனிடத்தில் பொறுமை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பொறுமை, எல்லா காரியங்களையும் பொறுமையை நாம் காக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்படி பொறுமையாக இருக்கும்போது தான் நம்பிக்கையான சொல்ல, நம்பிக்கையில் என்னவா இருங்க? சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் மேலே நாம் இன்றைக்கி வச்சிருக்கிற நம்பிக்கையில் ஹாப்பியாக இருக்கணுமா? எப்படி ஹாப்பியாக இருக்கணும்? ஆமாம், இன்றைக்கோ நான் ஜெபித்தேன், இன்னும் வரைக்கும் அவர் எனக்கு கொடுக்கல, அவர் யாராருக்கோ கொடுக்குறாரு, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு புலம்புறதில்ல. நம்பிக்கையுள்ள சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அதில் நான் சந்தோஷமாக இருக்கேங்க. ஒரு சின்ன கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் தாங்க தேவன். அத்தி மரம் காய்ச்சாலும் காய்க்கலைனாலும், வாது மரம் பூத்தாலும் பூக்கலைனாலும், விளைஞ்சாலும் விளையாடனாலும் அவர் தாங்க என்னுடைய தேவன். அந்த பொறுமையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விளங்க பண்ணுகிறார். அதனால தான் இப்போது நமக்கு வருகிற உபத்திரவத்திலே பிசாசு நமக்கு உபத்திரவங்களை கொண்டு வரலாம். அதனால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் வரப்போவதற்கு அடையாளம். இன்றைக்கி நமக்கு உபத்திரம் வரப்போகுதுன்னா பிசாசு அதை முன்கூட்டி அறிஞ்சு என்ன பண்ணுறான்? நான் பார்க்குற வேலைகளிலோ பிரச்சனை எல்லா காரியங்களும் ஒரு உபத்திரவத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு நம்மளை என்ன செய்யலாம்? துன்மார்க்கன் துரத்துவார் இல்லாமல் ஓடி போகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. யாருமே துரத்துறானோ துன்மார்க்கன் என்ன செஞ்சிடானா? ஓடி போயிடான். காரணம் அவனுக்கு யாரோ துரத்துறது மாதிரியே இருக்கும். ஏன்? அவன் துன்மார்க்கனாக இருப்பதுனாலே. துன்மார்க்கன் என்ன செய்வான்? நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்னைக்காவது இவனாவது வந்து நம்மளை கேட்பான், என்னைக்காவது நம்மளை வந்து எதாவது செய்வான். அதனால் என்ன செய்வான்? சின்ன யாராவது வேறு எவனாவது வந்துக்கிட்டு இருப்பான், அவன் தான் வந்துட்டான்னு என்ன செய்வான்? ஓடி போவான். காரணம் துன்மார்க்கனாக இருக்கு அப்படின்னாலே. அதனால் நம்பிக்கையில் என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஒன்று கூட தலையில் விழாதபடி எனக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் சந்தோஷத்துலையும் நாம் வாழும்போது கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். ரெண்டாவது, பிசாசு கொடுக்குற உபத்திரவங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு உபத்திரம் இருக்கா? பிரச்சனை இருக்கா?
கவலை இருக்கா, வேதனை இருக்கா, அதுக்கு ஒரே மருந்து பொறுமை. பொறுமை இல்லாமல் உபத்திரப்படும் போது வார்த்தைகளை விடுவதும், கோபப்படுவதும், மற்றவர்களை துன்பப்படுத்துவதும் நமக்கு இருக்கவே கூடாது. பொறுமையாக இருந்து என்ன செய்யணுமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. உறுதியாக உட்காரணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு என்ன செய்யணும்? கர்த்தரை நான் கேட்க போகிறேன், ஆண்டவர் உறுதி, ஆண்டவரை நான் உறுதியாக இருக்கேன், ஆண்டவரை உறுதியாய் தரித்திருங்கள் என்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெபத்தில் உட்காந்து ஆண்டவரை எத்தனை நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொடுக்குற பாடு இல்லை, உங்களுக்கு இஷ்டம்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஆண்டவரை, நான் இனிமேல் இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு அநேக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள், அது விசுவலாக வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஜெபத்தில் உறுதியாகனா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நீ ஆசீர்வாய் என்ற உறுதியுடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். அந்த உறுதியை பார்த்தான் யாக்கோபு சொன்னான்ல, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன நான் விட மாட்டேன்னு உறுதியாக ஜெபத்தில் உட்காரு. ஆண்டவர் அதான் சொல்லார். இது எப்படி நடக்குமோ, இது என்னமாய் முடியுமோ சந்தேகப்படாத, அவிசுவாசம் உள்ளவனாயிராத, உறுதியாய் தரித்திரு ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறார், உறுதியாய் தரித்திரு. நாம் ஜெபம் பண்ணுற காரியங்களை அசால்ட்டாக விட்டுறோம். ஆண்டவர் சொல்கிறார் உறுதியாய், உபத்திரம் வருதா பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வாசம் எபேசியர் 4:2. மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். மிகுந்த மனத்தாழ்மை. மிகுந்த மனத்தாழ்மை என்ன? மற்றவர்கள் நமக்கு கொடுக்குற உபத்திரவத்தில் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் நம்ம கொடுக்குற உபத்திரத்தை என்ன செய்யணும்? மனத்தாழ்மை என்பது, மனம் என்பது என்னென்னா, அடுத்தவங்க நம்மளை ஏதாவது டீஸ் பண்ணி பேசிட்டா உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அது வரக்கூடாது. அது சர்டன் மினிட்ஸில் வந்துடும். ஆனால் ஆவிக்குரிய லாபத்தை நிதானிக்கிறான், பேசிட்டு அப்புறம் ஆண்டவர்கள் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம். இல்லது இன்னும் ஆழமான சத்தியங்களை உடையவர்களாக இருந்தால் நாம் அடுத்தவர்கள் நம்மை குறித்து பேசின விஷயத்தில் மனத்தாழ்மை என்பது என்னென்னா, அதை குறித்து சகித்து கொள்வது. ஹல்லேலூயா. பேசினா பேசிட்டு போகிறான், விழுங்க, என்ன சாதிக்க போகிறான்? கர்த்தரவனை ஆசிரியக்கணும் போ. அதுதான் மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மை. எல்லா விஷயத்தையும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாகவும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். ஆமென். பொறுமையெல்லாம் சொல்லும் போது நீடிய பொறுமை. சில ஆளுங்க பொறுமைனா என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு டைம் 2 டைம் பார்ப்பேன், 3ஆவது டைம் நடந்துச்சு, அப்போ நடக்கிறதே வேறு. ஒரு டைம் 2 டைம் நான் பொறுமையாக இருக்கேன். இந்த பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. நான் வாழ்நாள நான் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகலாம். எதிர்க்கெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் எதிர் பேசுகிறவர்களாகவும் நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரடுமுரடாக இருக்கும். மனத்தாழ்மையோடு வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பெருமையாக வாழ்வதனாலே, வீரமாக வாழ்வதனாலே, முன்கோபத்தோடு இருப்பதனாலே எந்த ஒரு அவார்டும் எங்கேயும் கொடுக்க மாட்டான், பிசாசும் பாதாளத்தையும் கொடுக்க மாட்டான். ஆனால் மனத்தாழ்மையோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், பரலோகத்திலே மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். 2வது, நீடிய பொறுமையாய் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். தாங்க வேண்டானது? ஆமாம், உங்களுக்கு ரொம்ப தாங்கணுமாக்கும் அப்படி அவங்கள ரொம்ப தாங்கணும்ப்பா, அப்போ தான்ப்பா அவங்க வருவாங்க. காமாட்சிபுரத்தில் ஆளுகளெல்லாம் என்ன செய்யணும்?
தாங்கி தாங்கி கூப்பிடணும், வாங்க வாங்க உங்களுக்கு வேணும்னு வச்சு தரேன் எல்லாம் சொன்னாலும் வேனோட போய் நின்றோம்னா ஆட்டோ வேணும் வருவோம் அப்படின்னா ஆட்டோவில் நின்றோம்னா ஒருத்தர் வரதில்லை. அந்த அம்மா தான் பொறுமையாக பாருங்கள் நடந்துதானே வராங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இப்படி ஒரு ஆத்மா இருந்தால் போதும், பரலோகம் என்னவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போ அன்பினால் தாங்க வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஆட்டோலாம் எதுக்கு அனுப்புகிறோம்னா, பரவாயில்ல வாங்க, நீங்கள் பரவாயில்ல வாங்க நாங்கள் ஆட்டோ அனுப்புகிறோம். ஒரு ஆள் நாங்களும் சொல்லுவேன், ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல கூட்டி வாயா, 500 தானே போயிட்டு போகுது. இதுதான் அன்பினால் ஒருவர் தாங்குவது. ஏன் உங்களை தாங்குகிறோம்? ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க காமாட்சிபுரத்திலே போய் கட்டி அழுதுகிட்டு இருக்கீங்க, அந்த வயசான அம்மாக்களோடய இப்போ அங்கே இதனால் என்ன? அதற்காக போகலை. ராஜ்யம் என்பது என்னென்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் ராஜ்யம். யோவான் ஆள் அனுப்பி கேட்கும்போது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை பார்க்குற? நொண்டி நுடம்லாம் சுகமாகறான், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, இதெல்லாம் போய் பார்த்து அவன்கிட்ட சொல்லு. காரணம் என்னென்னா, ராஜ்யம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ராஜ்யம் சமீபித்து விட்டது. அப்போ தரித்திரருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் ராஜ்யத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, அதுதான் ராஜ்யம். அவங்கள்ட்ட நமக்கு எது உழுகுதோ வருதோ வரலையோ, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அதனால தான் நாம் அங்கே போய் அதை அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனத்தாழ்மை உடையவர்களாக இருங்க, பொறுமையாக இருங்க, எந்த விஷயத்திலையும் கோபப்படாதீங்க. ஹல்லேலூயா, கோபம் என்பது பிசாசுடைய கிரியைகளாக இருக்கிறது. பொறுமை என்பது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அதனால் கோபம் நிர்மூலம் நம்மை கொல்லும், தேவனுடைய அன்பு நம்மை வாழ வைக்கும். அதனால் பொறுமையுள்ளவர்களாக நீங்கள் இருங்க, எந்த விஷயத்திலும் பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும், உபத்திரவத்திலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா, பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா, பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்கன்னா, இந்த பூமியை உங்களுக்கு எழுதி கொடுக்க போகிறதுன்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சமாதானமாக சுதந்திரமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, பூமியை சுதந்திரிப்பார்கள். அன்புள்ளவனுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர். அன்புள்ளவனுக்கு எல்லாமே என் ஊர் தான். அது ஜெர்மனியாக இருந்தாலும் நெதர்லாண்டாக இருந்தாலும் அது என் ஊர் தான், ஏன் மக்கள் தான். அவங்களையும் நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா, அது அன்புள்ளவன் சொல்லாமல் பாருங்கள். அது நான் கிறிஸ்தவன் சொல்லலை, உலகத்தில் எழுதி வச்சுருக்கான். இன்றைக்கி உலக பொதுமுறையிலே யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பக்குவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே குணம் பொறுமையாக இருப்பது. வேலை பார்க்குறவங்களாம் எஜமான்கிட்ட பொறுமையாக இருக்கணும், கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கணும், அதிகாரிகளுக்கு பொறுமையாக இருக்கணும், எல்லாருக்கும். ஏனென்றால் அவர்களெல்லாம் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டவர்கள். யார் ஓனராக இருந்தாலும் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட கொடுத்த ஆள், அவங்களோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா, அவங்க மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.